வணக்கம். நான் தான் ஸ்ரீகாந்த் பேசுகிறேன். எல்லாம் நீயான ஆடியோ ப்ரெஸ் மீட் நடந்துருக்கு. என்னோட வணக்கம். நான் சானியா தாரா பேசுகிறேன். எல்லாம் நீயான படத்தில் ஹீரோயினியாக பண்ணியிருக்கேன். தமிழ் மீடியா நேயர்களுக்கு என்னுடைய வணக்கம். நான் விஷ்ணுபிரியன் பேசுகிறேன். இது வந்து எல்லாம் நீயான திரைப்படத்தினுடைய பத்திரிகையாளர் சந்திப்பு. வணக்கம். தமிழ் மீடியா நேயர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். எல்லாம் நீயான படத்தோட இயக்குனர் பாலமுருகன் நான் பேசுகிறேன். என்னோட முதல் படம் இது. படத்தோட கதாநாயகன் வந்து விஷ்ணுபிரியன், கதாநாயகி சானியா தாரா, காமெடி கேரக்டரில் வந்து சூரி பண்ணியிருக்காங்க. சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட் வந்து டெல்லி கணேஷ், அஞ்சலி தேவி, மீரா கிருஷ்ணன், வெள்ளப்பாண்டி தேவர், விஷாலினி, கொட்டாச்சி இவங்களாம் சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்டாக பண்ணியிருக்காங்க. படத்தோட மியூசிக் டைரக்டர் வந்து ஸ்ரீகாந்த் தேவா. 6 பாடல்கள் பண்ணியிருக்காங்க. 6 பாடல்களுமே வெரைட்டி ஆஃப் சாங்ஸாக கொடுத்துருக்காங்க. இந்த வருஷத்தோட ஹிட் சாங்ஸாக இருக்கும் கண்டிப்பாக. அது இல்லாமல் கேமராமேன் வந்து யூகே செந்தில்குமார் பண்ணியிருக்காங்க. எடிட்டர் வந்து வசந்த் ஐயப்பன், ஆர்ட் டைரக்டர் NK பாலா. பாடல்கள் வந்து 5 பாடல்கள் வந்து அண்ணாமலை சார் எழுதியிருக்காரு. ஒரு பாடல் வந்து கட்டளை ஜெய எழுதியிருக்காங்க. எல்லா பாட்டுமே நல்லா வந்திருக்கு. படம் முடிஞ்சிருச்சு. திண்டுக்கல் எடுத்தோம். 39 நாள் எடுத்து முடித்தோம். 39 நாள் எடுத்ததுக்கு டோட்டல் டீமும் காரணம். தேங்க்ஸ் டு டோட்டல் டெக்னீஷியன்ஸ். அது இல்லாமல் படம் நல்லா வந்திருக்கு. எல்லோரும் தேட்டரில் போய் கண்டிப்பாக பாருங்கள். வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் மீட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. படம் வந்து இன்னும் கூடுதல் ரிலீஸ் ஆகும்போது எல்லாம் இதை பார்த்துட்டு படத்தோட இது வந்து ஃபீல் பண்ணுறாங்க. கண்டிப்பாக வந்து இது பெரிய பலமான விஷயம். ஸோ இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு லவ் ஸ்டோரி, ஒரு லவ் ஸ்டார்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு கல்யாணம் பிறகு வந்து ஒரு பெரிய மெசேஜ் வந்து டைரக்டர் சொல்லியிருக்காரு பாலமுருகன் சார். வந்து கண்டிப்பாக பேசப்படும். இந்த படத்தில் வந்து நான் வந்து 5 சாங் கம்போஸ் பண்ணியிருக்கேன். 4 வந்து நல்ல ஒரு அழகான ஒரு நல்ல மெலோடி. ஒரு சாங் மட்டும் நல்ல ஃபோக், நல்ல குத்து ஸ்டைலில் இருக்குது. அண்டு அண்ணாமலை சார் எல்லா பாடலும் எழுதியிருக்காரு. அண்டு இந்த படத்தில் வந்து ப்ரொடியூசர் வந்து புது ப்ரொடியூசர், அவங்க மிகப்பெரிய வெற்றி கிடைக்கணும். எல்லாம் நீங்கள் பெரிய வெற்றி அடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். தமிழ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் மலேசியாவிலேருந்து ஸ்ரீ சுப்ரா யோகா ஜீவா ப்ரொடக்ஷன் கம்பெனிலேருந்து வந்திருக்கோம். இது எங்களோட முதல் தயாரிப்பு எல்லாம் நீயா நானே. இதில் வந்து மியூசிக் டைரக்டர் ஸ்ரீகாந்த் தேவா, கேமராமேன் செந்தில்குமார், நடிகர் சூரி, காமெடியன் எல்லாமே நல்லபடியாக படத்தை முடிச்சு கொடுத்துருக்காங்க. இது பாட்டும் ஹிட்டாக இருக்குது, கதையும் நல்லா வந்திருக்கு. ஸோ இது எல்லாம் குடும்பத்தாரர்கள் பார்க்க வேண்டிய படம். இதே சப்போர்ட் எங்களுக்கு எப்பவுமே கிடைக்கும்னு நினைக்கிறோம். நன்றி, வணக்கம். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா என்னோட கேரக்டர் வந்து ஒரு டீச்சர் கேரக்டர், நல்லா ஹோம்லியான பொண்ணு. படத்தில் வந்து டோட்டலாக வந்து 5 சாங்ஸ் இருக்குது. நம்ம ஸ்ரீகாந்த் தேவாசா வந்து மியூசிக் பண்ணியிருக்காரு. டைரக்டர் வந்து அவரோட ஃபர்ஸ்ட் மூவி, பட் வந்து அவரை வந்து நல்லா எடுத்திருக்காரு, நல்லா பண்ணியிருக்காரு. சாங்ஸ் வந்து 2 வந்து ராபர்ட் மாஸ்டர் கோரியோகிராஃபி பண்ணியிருக்காரு. எல்லாமே சூப்பராக வந்திருக்கு. ஸோ படம் வந்து நல்லா ஹிட் ஆகணும்னு நான் வேண்டிக்கிறேன். தேங்க்யூ. என்னுடைய முந்தைய படமான மை படத்துலேருந்து இது மாறுபட்ட ஒரு படமாக இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரசியலுக்குள்ளே இருக்கிற ஒரு சின்ன ரவுடி மாதிரியான ஒரு கேரக்டர். இதில் வந்து பார்த்தீங்கன்னா குடும்பத்துக்கு பொறுப்பான பையனா, குடும்பம் சம்பந்தப்பட்ட அதுக்கு உறவு முறைகளுக்கு இருக்கிற பிரச்சனைகள், அதுக்குள்ளே இருக்கிற ஹியூமரான விஷயங்கள், அதாவது குடும்பத்துக்குள்ள இருக்கிற சின்ன சின்ன டீட்டெயிலான விஷயங்களை ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க, ரொம்ப ஹியூமராக சொல்லியிருக்காங்க. இது நீங்கள் ரெகுலராக பார்த்துட்டு வந்துட்டு இருக்கிற படங்களுடைய இதுலேருந்து ஒரு இந்த அனுபவம் உங்களுக்கு ஒரு ரிலாக்ஸ் கண்டிப்பாக கொடுக்கணும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா ஒன்றா அடித்தடி படங்கள் இருக்குது, இல்லைன்னா ஹியூமர் தாந்தோடித்தனமாக சுற்றிக்கிட்டு இருக்கிற ஒரு ஹீரோ அப்படிங்கிற ஒரு விஷயத்த அல்லாமல் குடும்பம் சம்பந்தப்பட்டு எல்லாருக்கும் அம்மாங்கிற சென்டிமெண்ட் கண்டிப்பாக இருக்கும், தங்கச்சிங்கிற சென்டிமெண்ட் கண்டிப்பாக இருக்கும், அப்பா அம்மாங்கிற விஷயம் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அந்த விஷயத்தை பேஸ் பண்ணி பண்ணப்பட்ட படம். ஒரு சமுதாய அக்கறையோடு எடுக்கப்பட்டிருக்கிற ஒரு படம். இதில் என்னுடைய பங்கு அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா, தயாரிப்பாளர் வந்து அவங்க வந்து ஒரு ஆர்ஃபனேஜ் வச்சு நடத்துகிறாங்க. ஸோ அந்த கான்செப்டை பேஸ் பண்ணி அவங்க ஒரு படத்தை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதுக்கு கண்டிப்பாக நம்ம சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக நான் இதில் என்னுடைய பங்கு எடுத்திருக்கேன். கண்டிப்பாக இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புறேன். இதில் பெரிய பெரிய டெக்னீஷியன்ஸ் எல்லாம் ஒர்க் பண்ணியிருக்காங்க. யூகே செந்தில்குமார் சார் கேமராமேனாக ஒர்க் பண்ணியிருக்காரு, ஸ்ரீகாந்த் தேவா மியூசிக் பண்ணியிருக்காரு, ஐயப்பன் சார் எடிட் பண்ணியிருக்காரு, பாலா சார் செட் போட்டிருக்காரு. ஸோ பெரிய டெக்னீஷியன்ஸ் இருக்காங்க. ஸோ குவாலிட்டியான படமாக இருக்கும், அதுலேயும் டவுட் வேணாம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல படமாக இது இருக்கும்.
கோட்டமிmedia.com. தினமும் உலகை புதிதாய் காணலாம்.